ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். புதிய சுசுக்கியோட பர்க்மன்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000க்கு குறைந்த விலையில் வந்திருக்க ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஏப்ரல் 7 முதல் ஷோரூமில் கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. புதிய அப்டேட்டுடன் வந்திருக்க சுசுக்கி பர்க்மன்ஸ் பைக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் அப்டேட்டோடு வந்திருக்கு. அதனோட அப்டேட் என்ன, அதனோட விலை என்ன, ஷோரூம் ப்ரைஸ் என்னன்றதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,1944 சொல்லியிருக்காங்க. இன்னும் ஷோரூம் ப்ரைஸ் என்னன்றதை சொல்ல ஷோரூம் ப்ரைஸ் தான் இதுதான் அவங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய அப்டேட்டு. 1,00,000 ரூபாய்க்கு சுசுகி பர்க்மன் ஐடியை வாங்க போகிறீங்க. அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபியூச்சர் என்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி ஆல்ரெடி ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புது அப்டேட்டோட 2 புது வேரியண்ட் வந்திருக்கு. ரைடு கனெக்ட் எடிஷன், அப்புறம் ரைடு கனெக்ட் ப்ளஸ் எடிஷன் சொல்லிட்டு 2 வேரியண்ட் வந்திருக்கு. டிசைன், ஃபியூச்சர், ஸ்டைலிஷான எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வேரியண்ட்டை பற்றி பேசலாம்னு சொல்லி பார்த்துருக்கேன். சுசுகி பர்க்மன் 125ல் இப்போது 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ரைடு கனெக்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் டோன் கலர், அதாவது ஒரே கலர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரைடு கனெக்ட் ப்ளஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா டூயல் கலர் சொல்லியிருக்காங்க. 2 கலரில் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைன் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஸ்பிளிட் டைப்பு எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரே ஹெட்லாம்ப் இருந்தது, இப்போ ஸ்பிளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இன்னும் பிரைட்டாக மாடர்னாக இருக்குது. அந்த லைட்டோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் சேம் தான், 124cc தான், ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்ன மாற்றங்கள் இருக்குது. முன்னாடி இருந்தது 8.4 PS பவர், இப்போது 8.1 PS ஆக கொடுத்துருக்காங்க. அதாவது 0.3 PS குறைச்சிருக்காங்க. அதே போல் டார்க் பார்த்தீங்கன்னாக்கா 10.2 Nm இருந்தது, இப்போ இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 Nm தான் இருந்தது டார்க்கு. இப்போ 0.2 Nm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 5.5 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு இது அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபுல் டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிங்கனாக்கா 279 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அப்டேட்டு என்னென்னா, அண்டர் சீட் கவர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 3.1 லிட்டர் அதிகமாக இருக்குது. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 24.6 லிட்டர் ஸ்டோரேஜ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே சுலபமாக வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. சீட் கவர் பின்னாடி கீழே டைமென்ஷன் கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ச் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 160 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 775 மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க. 5 மில்லிமீட்டர் குறைச்சிருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்களும் ஓடுறதுக்காக ஏற்றா போல் இருக்குது. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ரைடு கனெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா 114 kg சொல்லியிருக்காங்க. ரைடு கனெக்ட் ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா 115 கிலோ சொல்லியிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டான ஃபியூச்சர் என்னென்னா 4.2 இன்ச்சஸ் TFT டிஸ்பிளே சொல்லி கொடுக்காங்க. இது ரைடு கனெக்ட் ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 2 மாடல்லையுமே இருக்குது. கீலெஸ் என்ட்ரி கீலெஸ்னால் கீ போடாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூவல் ஃபில்டர் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம்மு, கம்பிங் பிரேக் சிஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்பைன்டு பிரேக் சிஸ்டம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பேஸ் பண்ணி கம்பைண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஸ்கூட்டர் ரொம்ப மாடர்னாக ப்ரீமியாக இருக்குது. நல்ல பவர்ஃபுல் 125 ஸ்கூட்டர், பெரிய ஸ்டோரேஜ், மாடர்ன் ஃபியூச்சர், கம்ஃபர்டபுள் டிரைவிங்க்கு இந்த மலை சூப்பரான ரெஸ்பான்சிபிள் ப்ரைஸில் வேணும்னா சுசுகி பர்க்மன் 125 இப்போயே இன்னும் சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பர்க்மன் ஸ்ட்ரீட் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இப்போ பர்க்மன் கனெக்ட் ரைட் கனெக்ட்னு சொல்லிட்டு 2 மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த மாடல் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பர்க்மன் 125 பிடிச்சிருக்கா அல்லது ரைடு ப்ளஸ் கனெக்ட் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் அப்டேட் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திங்க. நன்றி.